அனைவருக்கும் வணக்கம். அஜித் குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் அவரை கடுமையாக தாக்கினர். இதில் மயங்கி விழுந்து அஜித் குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அஜித் குமாருடைய மரணத்துக்கு காரணமான அத்தனை பேருக்கும் விரைவாக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உயிரிழந்த அஜித் குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை அடிப்படையில் இந்த சம்பவமானது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. பிரபு, ஆனந்த், கண்ணன், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகிய 5 போலீசார் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசும் உத்தரவிட்டுள்ளது. மடப்புறம் இளைஞரான அஜித் குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் உடலில் 50 வெளிப்புற காயங்கள் உள்ளன என கூறப்பட்டுள்ளது. இது காவல் சித்திரவதை அல்லது சட்டவிரோத விசாரணைகளில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் காயங்கள் ஏற்படுவது அதீதமான வன்முறைகளை காட்டுகிறது. 12 சிராய்ப்பு காயங்கள். இந்த சிராய்ப்பு காயம் என்பது தோலில் சுரண்டல், உராய்வு அல்லது தடிமனாக்கல் போன்ற காயங்கள். இது நகத்தால் கீறுதல், தரையில் இழுத்தல் அல்லது கடினமான பொருட்களால் தாக்குதல் என்பவற்றால் ஏற்படலாம். மீதமுள்ளவை அனைத்துமே இரத்தக்கட்டு காயங்கள். காயங்கள் வெறும் வெளிப்படையான காயங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் பல தாக்கங்களை உள்ளடக்கியதாக உள்ளன. இரத்தக்கட்டு என்பது உடலில் உள்ள சதையை கடுமையாக அடித்ததால் ஏற்படக்கூடிய நீலம் அல்லது கருப்பு நிறமான காயமாகும். ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கிய அடையாளங்கள் தெளிவாகவும் உள்ளன. பலர் சேர்ந்து பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியிருக்க வாய்ப்பும் உள்ளது. காயங்கள் பல்வேறு கோணங்களிலும் உள்ளன. இந்த கோணங்கள் தாக்கங்கள் பல்வேறு விதங்களில் பல்வேறு பொருட்களால், இரும்பு, பிளாஸ்டிக் பைப், ரப்பர் போன்ற ஆயுதங்களால் செய்யப்பட்டு இருக்கலாம் என்பதையும் காட்டுகிறது. வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயமும் உள்ளது. இது மிகவும் ஆபத்தான காயம். வயிற்றுக்குள் அல்லது குடல் பகுதிக்குள் ஊடுருவிற்கும் வாய்ப்பும் இருக்கிறது. இத்தகைய காயம் உயிருக்கு ஆபத்து தரக்கூடியதாக இருக்கலாம். தலையில் கம்பியால் அடித்ததில் மூளையில் இரத்த கசிவும் ஏற்பட்டுள்ளது. மரணத்திற்கு முக்கிய காரணமாக இது இருக்கக்கூடும். சிகரெட் சூடாலும் சித்திரவதை செய்யப்பட்டது பற்றிய தகவலும் மருத்துவ அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சித்திரவதை திட்டமிட்டு தொடர்ந்து பல மணி நேரங்கள் நடந்திருக்கக்கூடும். உடல் முழுவதும் தாக்கங்கள் இருப்பதால் தனிநபரால் மட்டும் இது செய்யப்பட்டது அல்ல.